வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அப்ப நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை விவரமா நீங்க முதல்ல கேட்பீங்க. அப்ப அதுக்கு தகுந்த விவரத்தை சொல்ல
அதனால வாங்க கேளுங்க கண்டிப்பா. ஏன் கேள்வி கேட்காம வாழ்க்கை இல்லை. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும் என்றாங்க. தேடிய கண்டறிவீர்கள் நாங்க. ஏன்னா சமயறிந்து பேசு, சமயமறிந்து பேசு. சில நேரங்களிலே பேசாது இருந்து பழகு. ஆபத்து குதவா இல்லை, அரும்பசி குதவா அன்னம், தாகத்தை தீரா தரித்திரம் அறியா, கோபத்தை அடக்க குருமலை கேளா, பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே. தவத்திற்கு தமிழுக்கு இருவர், குணத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கும் சுவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகங்கள் 9 பசி வந்தா 10 மறந்து வரும். அபிஷேக பிரியன் சிவா, அலங்கார பிரியன் ஸ்தோத்திர பிரியன் சூர்யா, அரகர பிரியன் சுப்ரமணிய, நடன பிரியன் ருத்ரா, போஜன பிரியன் உண்டோரா, மோதக பிரியன் வடை பிரியன் ஆஞ்சநேய சாதக பிரியன் கலக பிரியன். ஒரு கலகத்தை என்ன காமிக்காதீங்க. அதனால என்ன எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து சேர்ந்தாதான். ஏன்னா இரவு இருந்தா பகல், இன்பம் இருந்தா துன்பம், பள்ளம் இருந்தா மேடு, எல்லாமே கலந்து கலந்து வரணும். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான 2 மனிதனுக்கு தேவையானது இன்பமும் வேணும் துன்பமும் வேணும். இன்னைக்கு அவங்களை இன்பத்துல சந்திச்சிருக்கேன். இதற்கு பிறகு எனக்கு ஏற்பட போறது இன்பமா துன்பமான்றது எனக்கு இன்னும் தெரியல. ஆக உங்களை பார்த்தாலே எனக்கு இன்பம் மட்டும்தான் வரும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரத்தில் வைக்காத கல்வியும், மூவீட்டில் முடியாத திருமணம், நாகத்தில் பெறாத பிள்ளையும், ஐந்தத்தில் சேர்க்காத செல்வம், ஆரத்தில் தேடாத புகழும், ஏழத்தில் செல்லாத ஸ்தலங்களும், எட்டத்தில் கிட்டாத ஓய்வும் வீட்டானே அப்படின்னு இருக்காங்க. நான் வீணாக கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. வாங்க கேளுங்க. கண்டிப்பாக பெருத்தவனுக்கு பதிலை சொல்வதற்கு கடமை போட்டிருக்கேன். பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்னார் கரடா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசித்திரு இருக்கக்கூடிய பா, தனித்திருள் இருக்கக்கூடிய தா, விழித்திருள் இருக்கக்கூடிய வி, 3 எடுத்தோம்னா பதவி வந்துவிடும். பதவி வந்தாலே ஒரு மனிதனுக்கு பணிவு அவசியம் என்ற முறையோடு நல்லா பேசுறீங்க. இடத்துக்கு தலைவி என்ற ஒரு பட்டமும் உங்களுக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட நீங்க கழகப்பிரியம் நாரதன் தங்களுடைய கழகத்தை ஏகட்ட கட்டாங்க. 30 தேவியர்கள் தெரியுமா? அனைவர்கள் மலைமகள் கடைமகள் என்று சொல்லக்கூடிய 3 இந்த 30 தேவியர்களுடைய நான் காட்டுறேன். என்ன சாதாரண வழி, சாதாரண ஆள் என்ன? இந்த 30 தேவியர்களுடைய என்னுடைய கழகத்தை காட்டி வர்றாங்க. நீ என்ன உங்களை எங்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னா பாருங்க. எந்த இடத்துலையுமே நீங்க சொன்னது போல இல்லாமல் பிறக்காது எதுவுமே. நீங்க பணியோடய பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு என்னுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க சின்ன பிள்ளை, சின்னப்பா கதை முறை அதுக்கு தகுந்தாரோட நானும் பேசலாம் அப்படின்னு அதான் என்னுடைய பழக்கம். நானும் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். எனக்கு பொதுவாக யார்ட்டையும் சண்டைக்கு போறதா எனக்கு பிடிக்காது. வந்துச்சுன்னா விட மாட்டேன். சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன் விட மாட்டேன். என்னுடைய கழகம் எல்லாம் எப்பொழுதுமே நற்கழகமா தான் இருக்கு. எந்த இடத்துலையும் துர்க்கழகமா இருந்தது இல்லை. நீங்க சொன்னீங்க இப்ப நானும் உங்களை சந்திச்சிருக்கேன். உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இங்க எனக்கு இன்பமா இருக்க போதா துன்பமா இருக்க போதா? இங்கெல்லாம் சரியில்லையோ அங்கெல்லாம் சரி பண்றதா என்னுடைய வேலை. இந்த இடத்துல சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சரியில்லையா இருக்கு என்ன பண்றது? என்னன்னா நான் சரியில்லையா? ஆமா எங்கெல்லாம் யாராராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிவிடுக்கப்பட்டிருந்தார்கள். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவுடனே எனக்கு தெரியும். என்னையே உலகாக இன்னாத ஊரல் கண்ணில் இருப்ப தாயை கவர்ந்துச்சுன்றது எனக்கு தெரியும். நான் அடக்கி பேசினா கண்ணால் கண்டது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய காய்கறி பொய்யடா, நாட்கெடுத்த பொய்யடா, மையவனார் பொய்யவன் செய்து மண்பாண்ட ஓடடா. நாங்க அங்கார உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டைத்து தூங்காமல் தூங்கி சுகபெறுவதை கலந்தாங்க. பாத்துக்கங்க எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுருவேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 ஆட்கள் நடந்து போய் வாடி 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 உரம் வந்துருக்கலாம். ஓடி 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 என்ன ஒன்று ஓடி இருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து பேசி நல்ல வண்ணத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயமுன்னை வேண்டி கொண்டு வந்தான். ஒரு தொண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு போட்டு நொறுக்கி விட்டு நாவில் 3 வைத்து வைத்து மிக்கதும்
கொஞ்சம் அடக்கி பேசுங்க. இல்ல இருமா, எதுக்கு நீ கவி பேசுற? இருங்க வரை நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுது என்னைக்கு நீகாதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த சிவனுடைய பிள்ளை முருகபெருமான அதாவது நீங்க யாரு என்ன நான் கவி பேசுறேன், பதில் கவி பேசுறேன். ஏன் கவி பேசுறது தானே? நீங்க கவி பேசுறாங்க வாழ கை வச்சு போவாங்க. அதான் என்ன கையை இருக்கு மண்டகம் கை தட்டுறீங்களா இல்லையா? அது இருக்கட்டும். இவர் வந்ததே சொன்னாரு எமக்கு மண்டகம் கிடையாது. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா உங்க கலாத்தை என்கிட்ட கேட்டாரு, என் கலாத்தை காட்டுறா நீ தாங்க மாட்டா. அது வேற சாமி சரியா? இருக்க வரேன். என்ன இன்னைக்கு மண்டகத்தை காமிக்கதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. உங்க கலாத்தை என்கிட்ட காட்டாதீங்கன்னா என்ன நீ களவும் கற்று நீ என்ன பண்ணல? களவும் கற்று மறன்னாரு. நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வச்ச ஆளா? நான் வச்ச ஆளுதான் இல்லையே. உங்களை வச்ச விட்டோம். நீங்க வைக்கிற ஆள் கிடையாது. இதான் போய் உங்க தேவன் நான் கிட்டி களம் எடுக்கிறவன் களம் திறக்க போற நரம்பு அறுத்து போட நான் பெரிய மனுஷன். அவங்க உங்களை சந்திச்சதுனால அது நடந்துச்சு. இது நடந்துச்சு ஆரம்பத்தை தொட்டு வச்சறியாது. பாத்துக்கோங்க. ஆமா இருங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன பல பேர் சந்திச்சிருக்காங்க, பல விதமான சந்திப்புகள் ஒரு இடத்துல நடந்திருக்கு. துர்வாசனை சந்தித்தார் குந்தி. தன்னுடைய நாட்டுக்கு வந்தாரு. குந்தி போஜோட அரண்மனைக்கு வந்த குந்தி அப்பதான் பாக்குறேன். குந்தி போஜ மன்னர் தன்னுடைய வளர்ப்பு மகனான குழந்தையை அனுப்புறாரு. அம்மா நீதான் அவருக்கு தகுந்த முறையில ஒரு சந்திப்பு செய்யமா அப்படின்னு சொன்னதால அவர் தகுந்த முறை அவர்கிட்ட பணிவு இருந்துச்சு. அதுவும் தான் பிள்ளை, இதுவும் தான் பிள்ளை வந்திருக்காரு. அவர்கிட்ட பணிவு இருந்துச்சு. அந்த பணிவு கேட்டால் போல துர்வாசனுடைய எண்ணத்தை செயலாக்கிறார். அதனால அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான இங்க வந்தவர்கள் பிற்காலத்திலே தேவைப்படக்கூடிய அளவுக்கு இங்க வந்தவரை சொல்லிக் கொடுத்தாரு. அதுவும் உள்ளவன் தகுந்த முறையில் அங்கே கேட்டவர்கள் பரமாசுரர்களோடு கூடிய மச்சகத்தி சின்ன பிள்ளைதான் பெரிய மனிதன் அன்னைக்கு சொன்னதை கேட்டுக்கிட்டேன். ஏன் 27 நட்சத்திரங்கள் உச்ச நிலையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண்ணோடு ஓடினார். கூடி குழந்தை பிறந்தார். இந்த நாட்டிற்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை வேதங்களை வகுக்கக்கூடிய வேத வியாசனா ஒருத்தன் பரப்பானவருக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைகிட்ட எடுத்து சொன்னார். அந்த பிள்ளை கேட்டுச்சு. சரி அதுதான் உள்ள நீ தான் வந்து ஏன் நீங்க சொல்லுமா சந்திப்பு இப்படி எல்லாம் ஒரு சந்திப்பு. ஒரு முனிவரை சந்தித்தவனால் பல பெண்களுக்கு வாழ்க்கை உயர்ந்தும் இருக்கிறது. அகத்தியரை ஒரு விஷயம் சொல்லுங்க. பேசுறதுக்கு நான் வாய்ப்பு தருவீங்க. அகத்தியர் போகும்பொழுது அகத்தியரை வழிமறித்தால் ஒரு பெண். அதனால கமண்டலத்தில் கடையப்பட்டார். பாருங்களேன், அவர்கள் எல்லாம் வணங்கியவனால் பெருமையடைந்தார்கள். அப்படியும் இருந்திருக்கு சந்திப்பு, இப்படி இருந்திருக்கு. நீ பணிஞ்சு ஒரு என்கிட்ட நல்லா சாமி நீங்க சொல்றதுதான் வேகம், நீங்க சொல்றதுதான் சரி அப்படியே எனக்கு ஆமாம் சாமி போட்டா நீ நல்லா இருக்கலாம். பாத்துக்கங்க. இல்லையான்னு முடிய இருக்கிற இடம் தெரியாம நீங்க இருக்கிற இடத்துல பாருங்க. நான் இருக்கிற இடம் உலகத்தையே தெரியும். பள்ளி எங்க இருந்தா, எப்படி இருந்தா, யாரால எடுத்து வளர்க்கப்பட்டா எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். இருக்க முதல்ல நான் அந்த விஷயத்தை இப்ப சொல்ல முடியாது. நான் காத்து நிக்கிறேன். அதுக்கு நீங்க பேசும்போது நான் வாயை முடிக்க நிக்கவும் முடியாது. அதுவும் உள்ள நீங்க உள்ளான்றீங்களே. முதல்ல பாருங்க, அதாவது சந்திரகாராஜா வேட்டைக்கு போற ஒரு சமயம் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யறா, எப்பா நான் என்ன அதாவது நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். பாத்துக்கோங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்கிறான், பெண் பிள்ளை சம்மதத்தை கொடுக்குறா. ஆனா என்னத்தோட சம்மதத்தை கொடுக்குறா, நீ என்னை திருமணம் பண்ணினதுக்கு பிறகு என் குடும்பத்துல நான் என்ன வேணாலும் செய்வேன், நம்ம வாழ்க்கை நடக்கப்படுறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஆனா நீ ஏன் செய்யற, எதுக்கு செய்யறன்னு நீ என்னை கேள்வி கேட்க கூடாது. அப்படி நீ என்னை கேள்வி கேட்டு வச்சுக்கோங்க, அடுத்த கணமே உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்னு சொல்றா. இவனுக்கு அறிவு இருக்கா? அங்கே கதையில உங்களை சொல்றேன். நீங்க அப்பவே இவன் எதுவும் பேச கிடையாது. நான் உங்களை பேசலையே. சரியா? உள்ள நினைச்சா குரு இருக்குமா? நான் சந்திப்புல எப்படிதான் ஆயிருந்தேன். இதுவும் சந்திப்பு தானே. பொம்பளைய சந்திச்சதுனால அறிவு எட்டவன் பொம்பளை மேல மதிமயங்கி போய் வாய் மரியாதை கிடைக்கிறத மரியாதை. நான் ரெண்டா வகுத்து உப்பு வச்சு போய் ஆக வச்சுக்கோங்க. உங்களை வகுத்து உப்பு கண்ணா போட்டு விடுவேன். பார்த்துருக்காங்க. எல்லாருமே பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கே ரோசா என்ன பண்ணு
சத்தியமணி கொடுத்தனால என்னாச்சு? கடைசியில பாருங்க 2 பேருமே காதல் திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சு கொஞ்ச நாள்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஆனா என்ன செய்யற குழந்தைய? என்னடா குழந்தை பிறக்காதுன்னு தவம் இருக்கக்கூடிய காலத்துல இவ பிறந்த குழந்தைய ஏந்து கொண்டு போய் ஆத்துல கங்கை ஆத்துல வீசிடுறான். புருஷன் பார்த்தாரு, என்னடா இது குழந்தை பெத்தா குழந்தைய கொண்டு போய் கங்கையில தூக்கி எரிஞ்சு கொண்டுறானே, ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா கேட்டாலும் உடனே நான் பிரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. பாத்துக்கோங்க, பொம்பளை மேல உள்ள ஆசையை அப்பயும் கேட்கல. பொம்பளை மேல உள்ள ஆசையில அப்பயும் இதை ஏன் செய்யற, பிள்ளைய ஏன் கொண்ட அப்படின்னு எதுக்குன்னு கேட்கல. திரும்ப 2 பேரும் கூடுறாங்க. திரும்ப ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஆண் குழந்தை பிறந்தா திரும்ப அந்த குழந்தைய கொண்டு போய் கங்கையில விட்டு வீசுறான். அப்பயும் இவன் ஏன்னு கேட்கல. இவன் ஆம்பளையா? எனக்கு சந்தேகமே வந்துருச்சு. ரொம்ப சொல்லல, நீங்க நான் உங்களை சொல்லுங்க. நான் சொன்னது சந்தனு மகாராஜா, நீங்க மகாராஜாவா? முற்றும் தொடர்ந்த முடிவருங்க. இருக்கிறவர்கள் தான் நீட்ட முடியும். நீங்க ஏன் அதையே கேட்குறீங்க? அட இருக்கிற போது இருக்கிறதா நீட்ட முடியும். கடை வாங்கி நான் நீட்ட முடியும். யார்த்தையும் கேட்கணும் முதல்ல. அப்ப நீங்க மகாராஜா இல்ல, சாதாரண முடிவர் தானே. அப்ப இவன் என்ன செய்யறா? 2வது குழந்தைய கங்கையில விட்டு எடுத்துட்டா. ஏன் எதுன்னு கேட்கல. படுவாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு ஈவி இருக்கா? நாங்க கேட்டுக்கொண்டே காலத்து பெண்கள் பாத்துக்கங்க. 3வது ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறா. அதையும் கொண்டு போய் கங்கையில வீசி எரிஞ்சிட்டா. இப்படி அவர் கொண்டது மட்டும் மொத்தம் 7 பிள்ளைய. 7 பிள்ளைய கொண்டதுக்கு அப்புறம் படுவாவி ஏன்னு இவன் கேட்கல. ஏன்? பொம்பளை மேல உள்ள ஆசை. அங்கிட்டு வர சொன்ன கடவுளே அப்படியே எல்லாம் பாத்துக்கிட்டா இருக்கீங்க. இந்த பக்கம் நிற்கும் பொழுது அடையும் போது நம்ம கையை நின்றுட்டாங்க. இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் நிற்க அவன் சும்மா தானே இருக்கான். சும்மா சொல்றேன். நீங்க கோவிக்க கூடாது சாமி. நீங்க முடிவருக்கு என்ன மரியாதை வேணுமோ அதை நான் கொடுப்பேன். நான் சாதாரண ஒரு சின்ன பிள்ளை. இந்த கதையின் ஒருபடி ஒரு சின்ன பிள்ளை. நான் கதை காரணமா தான் பேசுறேன், உங்களை பேசுறேன். அப்ப 7 பிள்ளைய கொண்டதுக்கு அப்புறமே ஏன் கேட்கல. ஆனா 8வது ஒரு ஆண் குழந்தை பெத்தா சும்மா இப்படியாவது கையை நிட்டு ஆண் குழந்தை பெத்தா நேரா கங்கைக்கு போறா. குழந்தையை வீசி எறியும் பொழுது அப்பதான் அந்த மானங்கட்டவனுக்கு ரோசமே வந்துச்சு. ரோசம் வந்துச்சு. அப்பதான் புத்தி வந்துச்சு. உங்களை சொல்ல ஆமா 7 பெத்த பிள்ளைய உங்களை முடிக்க பாத்துட்டு இருந்தேன். மானங்கட்டவன் தானே. கதையில கேட்டு கதையில நான் உங்களை சொல்லல. 8வது பிள்ளைய வீசி எறியும் பொழுது அவனுக்கு மானம், வெப்பம், சூடு, சொரணை எல்லாமே வந்துச்சு. அப்பதான் கேட்டா முன்னாடி, அம்மா குழந்தைய கொள்ளாத நிறுத்து. ஏமா ஒவ்வொரு பிள்ளையா கொல்ல? இப்ப 8வது பிறந்த ஆண் பிள்ளையும் கொல்ல போய் ஏன்னு கேட்டா இவ அதுக்கு மேல இருப்பாளா? அதுக்குதான் கேட்டா. உன்னை கல்யாணம் பண்ண நான் என்ன சொன்னேன்? நான் என்ன செஞ்சாலும் நீ ஏன் எதுக்கு கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஏன் நீ கேள்வி கேட்ட? இதுக்கு மேல உன்னை குடும்பம் முடியாது. போடா இங்க பொண்டாட்டி கேட்க உங்களை சொல்லல. இன்னைக்கு அப்படித்தானே பேசுறாங்க நிறைய பேர். பாசமா புருஷனை பேசுற விஷயம். ஆமா, அது இருந்துருப்பாரு. போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா கங்காதேவி. யாரு? அந்த குழந்தையான காங்கைன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகிட்ட போயிட்டா. ஏன்? பொம்பளை மேல உள்ள மோகத்துல. அப்ப அவரும் ஆம்பளனே, நீங்களும் ஆம்பளனே. நீங்களும் நினைச்சுட்டுதான் வந்திருக்கீங்க. அவர் நினைச்சதுனாலதான் போனாரு. நீங்க சொன்னீங்க அதுவும் பிள்ளைதான் இதுவும் பிள்ளைதான். சின்ன பிள்ளைங்களுக்கு உதாரணம் சொன்னீங்க. மனங்களை பிடிச்சவர் ரொம்ப. எத்தனையோ புலவர்கள் இருந்தாலும் உங்களை சொல்லல, நான் சொல்றது கதையில. உங்களை மண்டக்கணும்னு சொல்லுவேனா? எத்தனையோ புலவர்கள் இருந்தாலும் இந்த கதைக்கு சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டத்தை எடுத்தவன் யாரு? கம்பன் தானே. கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாருங்க. ஏன்னா மூங்கில் இலை மேலே தூக்கும் பனி நீரு, தூக்கும் பனி நீரை வாங்கும் கதிரோடே அப்படின்னு பாடுனவரும் கம்பன் தான். அப்பேற்பட்ட கங்கை ஒரு சமயம் நோன்றாரு. வேட்டைக்கு போறாங்க. மன்னன் அவரும் வேட்டைக்கு போகும் பொழுது அதே குதிரையில போயிட்டே இருக்கும்போது மன்னன் சிரிக்கிறாரு. மன்னன் சிரிக்கவும் அவர் கேட்கிறாரு, கம்பன் ஏமா நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, மண்ணே ஒண்ணு இல்லப்பா, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் எனக்கு அடிமையா இருக்காங்களே, அதை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னு. கொஞ்ச நேரம் கம்பன் சிரிச்சாரு. மன்னன் கேட்டாரு, ஏன்டாப்பா நீ சிரிக்கிற அப்படின்னு. ஒண்ணு இல்ல, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் உமக்கு அடிமைதே, ஆனா நீரோ எனக்கு அடிமையான்னு கம்பனை சொல்றேன். நான் உன்னை அடிமை ஆக்கணும் தவிர நீ என்னை அடிமை. நான் யாருக்கும் கொத்து அடிமையா என்னைக்குமே போறது கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்க, என்னை அடிமையாக உங்க ஒப்பையா வந்தாலும் முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அப்ப வர சொல்றாரு, நாட்டு மக்கள் எல்லாரும் உனக்கு அடிமைதான், ஆனா நீரும் எமக்கு அடிமையாரு. உடனே மன்னனுக்கு கோவம் வந்துச்சு. நாட்டை விட்டு வெளியில வரட்டிட்டாங்க. ஆனா அவ்வளோ பெரிய மனுஷன் சாதாரண சின்ன பிள்ளை தானே தோத்து போனாரு. எங்க இன்னைக்கு பாண்டிய நாட்டு பகுதியில நாட்டரசன் கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில வரும்பொழுது சாதாரண ஒரு சின்ன பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவருக்கு போய் தோத்து போனாரு. அவங்க போய் தோத்து போனதுனால பாருங்க, திரும்ப போகல, ஜீவ சமாதியை நாட்டரசன் கோட்டையில் அடைஞ்சாரு. காரணம் இந்த சின்ன பிள்ளைனால வந்தது. எல்லாம் சொல்றாங்க, சிறுபிள்ளை வெல்லாம வீடு போய் சேராதுன்னாங்க. ஆனா சிறுபிள்ளை வெல்லாம இல்லைங்க, சிறுபிள்ளை வெல்லாம என்னைக்குமே வெற்றியோட தான் சின்ன பிள்ளை போகும், தோல்வியோட வீடு போக
போகாது. அதுக்காக சிறியோரெல்லாம் சிறியோரும் கிடையாது, பெரியோரெல்லாம் பெரியோரும் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. வாங்க பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னால வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. பேசுங்க. அருமையான பேச்சு. உங்க பேச்சுக்கு கை தட்டிட்டே அப்புறம் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காரு. நீ எதுக்கு கேட்ட? அவன் ஏதோ ஞாபகம் தட்டிட்டு இருக்கான். அவன் ஏன் அதனாலதான். நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. எப்படி எல்லாம் இவனை திட்டணும்னு என்ன இருந்துச்சோ அதெல்லாம் உங்களே பேசுறேன். உங்களுக்கு பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்காது. வாய் மூடிதான் இருக்கு. சரியா? நீ பேசும்பொழுது எல்லாத்தையும் நான் கேட்டேன். மானம் கட்டவன் அதாவது அருமையா, அதாவது பீஷ்மாச்சாரியாருடைய பிறப்பு. ஏன் போய் கங்கை போய் அந்த இடத்துல வந்து கங்கை பெண்ணாள் வேட்டைக்கு சென்றவன் கங்கையை பார்த்தான். பார்த்ததும் காதல் கொண்டான். காதல் கொண்ட ஒரு காரணத்தினாலே கூட்டிகிட்டு வந்தான். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நடந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். மதுரை என்பதில மழை பெய்த பாண்டியனுக்கும் காங்கிர மலைக்கும் குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்கல உடனே வேலையில் இருந்து ஒரு குழந்தை வருகிறது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த குழந்தைக்கு பேர் என்னன்னா, பெண்கள் பிறக்கும் பொழுது இயற்கையா பெண்களுக்கு 2 மார்க்கங்கள் தான் இருக்கும். ஆனா 3 கொங்கைகள் இருந்தது. 3 மார்க்கம். தடாதகை விராட்டி அப்படிங்கிற பெயரோடு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. நாட்டை வாழ்வதற்கு தேவையானது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆம்பளை பிள்ளை. ஆனா இங்க பிறந்தது பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைன்னு பேரு தான் பொம்பளை பிள்ளை. இங்க கதை கதை கதைன்னு கதையை மட்டும் தான் கேட்கணும். ஆனா இவளுக்கு திமிரு எக்கச்சக்கம். கொஞ்சம் நீங்க என்ன வம்ப கட்டிருக்கீங்க? நீங்களும் கையை நீட்டிக்கலாம். வம்ப கட்டிருக்கலாம். சரி, அப்படியே தடாதகை விராட்டிக்கு சந்தேகம் உங்களுக்கு. யாருக்கு? உங்களுக்கு. என்ன சந்தேகம்? ஏன்னா பொம்பளை பிள்ளை பார்க்கதான் பொம்பளை ஒன்னே சொல்லணுமா? நீ எனக்கு மக மாதிரி இல்லையா? ஒன்னே போய் சொல்லணும்னா அடிக்கடி அதை யாரும் பேசுங்க. கதை பிள்ளை பிள்ளை கதை கதை கதையா? நீங்க சொன்னீங்க கதை, அதே மாதிரி இதுவும் கதை. பாருங்க, நம்மளை விட நம்மளை வெற்றி வருவதற்கு யாருமே இல்லைன்னு இவளுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம். நாமெல்லாம் எல்லாத்துலயும் பெரியவங்க, யார வேணாலும் அடிச்சிடலாம், எவரா இருந்தாலும் அடிச்சிடலாங்கிற எண்ணம் வருது. என்னப்பா இல்ல இவர் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இது 3க்கும் மெருகூட்டு வருது தெரியுமா? நடை உடை பாவனை. கையை கட்டிட்டு நம்ம சௌரியர்கள் பேசணும். நல்லா இருக்கு. பேச்சுக்கு பாவனை ரொம்ப முக்கியம். பாவனை இருந்தா தான் போய் மக்களிடத்துல சேரும். இல்ல உங்க ஆசையாவே இந்த இதுலயாவது இப்படி சாட பேசிடலாங்க. உன்னைய போய் கேமா எனக்கு அந்த எண்ணம் எனக்கு சத்தியமா கிடையாது. உண்மையாவே நான் அப்படி பேசினதே இல்லை. உங்கள்ட்ட நான் அப்படி பேசுனதே கிடையாது. பொதுவாகவே நீங்க வந்தா ரொம்ப மரியாதை பேசுங்க. நீயே வைக்கும்போது நம்ம சும்மா சரிதானே? பையா வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு போனா என்ன நம்ம ஆட விடாங்க சொல்லுவாட சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா நீங்க பேசுங்க. கொஞ்சம் அதிகம் என்னமா நேரா நிக்கல இவன் பேசிட்டா பரவாயில்ல. உன்னைய சொல்லலாமா? கதை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் உங்களுக்கு மக மாதிரி கதையை மட்டும் கட்டியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி. கதைக்குள்ள நீ அவளை கலாதகை காட்டியா? நீ கலாதகை காட்டியா? இல்லையே, நான் கலாதகை காட்டியா தான் சொல்றேன். மதுரை பத்தி ஆட்சி எப்படி என்னன்னா, சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையும் வெற்றி விட்டா. எவ்வளவு வந்தாலும் சரி பொம்பளை ஆம்பளை என்ன உலகமா இப்படி ஒரு உலகம் எல்லாரும் அடிமையாயிட்டாங்க. நீ வந்து இப்படியே நீ நல்லா இருக்கும். ஒரு இடத்துல நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சிலையா ஆம்பளை அனைவரையும் வெற்றி விடலாம். ஆம்பளை கிட்ட போய் சண்டை வரதே தவிர. ஆனா இவளுக்கு அப்ப சிமிரியா போய் எல்லாத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெற்றி விட்டான். போய் எல்லாத்தையும் சண்டை விட்டு எல்லாத்தையும் அடிச்சு அவருடைய நாட்டையெல்லாம் தன்னை சம்பிச்சு கொண்டார். இவளுக்கு அப்பவும் திமிரு அடங்கல. இவளுக்கு தடாதகை பிராட்டிக்கு அடிக்கடி என்ன பண்ணிட்டா? அடிக்கடி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. முதல்ல ஒரு தடவை தடாதகை நீங்களும் சிரிக்கிறீங்களா? அப்படின்னா சிரிங்க. இல்ல என்னை அழகன்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கதான் செஞ்சாச்சு. அப்பதான் கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை. என் வருடம் சிரிச்சிச்சு. என்னை பேசும்போது நான் கேட்கறேன். உங்க வருடம் சிரிக்குது, ஒண்ணும் தப்பு இல்லை. நேராக சென்றால் இங்கே கைலாயக்கடி அங்கே போய் ஈஸ்வரனோட சண்டை விடணும். வெற்றி வர முடியுமா ஈஸ்வரனை? ஆனா இவளுக்கு அப்பவும் பாருங்க, அங்கேயும் போய் ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம். யாரை ஜெயிச்சிடலாம்? வெங்கடேஸ்வரனை இல்ல ஈஸ்வரனை. ஈஸ்வரனை வெற்றி பெற்று விடலாங்கிற எண்ணம். ஆனா சிவன் என்ன பண்ணாரு? இவன் போய் முன்னாடி நிக்கிறான். ஏன்
சொல்றியா கதையே கேள்வியா நீ பாடி கேட்க மாட்டேன் என்ன அர்த்தம் இவன் முன்னாடி நிக்க யாரு முன்னாடி சிவன் முன்னாடி அப்படி கேள்வியா கதையை கேள்வியா போய் சிவன் முன்னாடி நிக்க சிவன் பார்த்தார் வேற ஒரு ஆளு இல்லையா நீ என்ன காஞ்சத்துக்கு எல்லாம் ஒரு ஆளு இங்க இருந்து கவாலை தூக்கிட்டு வந்துருச்சு ஆளா இருக்க வாயை பொத்திக்கிட்டு இல்லை ஒன்றை நான் நல்லாது கேட்டா கதையை மட்டும் கேட்டு பார்த்தாரு உங்ககிட்ட சண்டை விடுறதே எனக்கு ஆயுதம் வேற வேணுமா ஆயுதத்தை தூக்கி அங்க ஓரமா வச்சுட்டு நின்று பார்த்தா அப்ப என்னடா ஆயுதத்தை தூக்கிக்கிட்டே இருக்கிறா சண்டை விடுறதுக்கு அப்பா நீ கேட்காத நிம்மா இருக்கு நீ கேட்கவே வேணாம் கதை ஆயுதத்தை தூக்கிட்டு நிக்க ஆனா இவர் பார்வையிலே வாங்கிட்டார் பார்க்கின்ற பார்வையிலே வைத்து விட்டார் இவருக்கு ஆணவம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா பெண்களுக்கு இயற்கையான மார்பகத்தை விட கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனாலதான் அதற்கு ஆணவத்தை அழிப்பதை விட பெண்கள் எப்பொழுது இவள் நாடப்படுகின்றாலோ எப்பொழுது வெட்கப்படுகின்றாலோ அதனால வெட்கம்னா என்ன தெரியாது அவருக்கு அதுவரை வெட்கப்பட்டதே கிடையாது வெட்கம்னா என்னன்னு தெரியாது அப்பதான் உடம்புறையாக வெட்கப்படுகின்றார் வெட்கப்பட்டவ தன்னுடைய குங்கையிலே ஒன்று மறைந்து விட்டது சிவன் மேல காதல் வந்துருச்சு அப்ப சிவன் திருமணம் பண்றதுக்காக ஒரு ஆள் திருமணம் பண்ணார் பாருங்க மதுரை என்பதையே ஆட்சி சொக்கநாதர் மீனாட்சியுடைய ஆட்சி தான் மதுரையில் எப்பொழுதுமே மீனாட்சியுடைய ஆட்சி தான் மதுரையை பொறுத்தவரை ஏன் அங்க இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் ஆனாலும் இவளுக்கு அப்ப வந்து முறை அடங்கலையா என்ன ஏன்னா நாட்டை எல்லா நாட்டையும் சுற்றி வளர்த்து போட்டுருக்காங்க அதனால நிறைய தகுவதற்கு பலவிதமான பதார்த்தங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கான் இதை சாப்பிடுறதுக்கும் ஆளே இல்லையா நிறைய செஞ்சிருக்கு அவ்வளவு இருக்கு இதை சாப்பிடுறதுக்கு ஆள் இல்லையான்னு கேட்டார் பார்த்தாரு அப்ப நம்ம சிவன் உடனே என்ன பண்ணிட்டாரு மறுபடியும் இதை சாப்பிடுறதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்கிறதுக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆள்லாம் தேவையில்லை ஒரே நீ ஏதாவது சும்மா இல்லை அவங்க கும்பிடுறேன் நீ ஏதாவது நல்ல விதமா பேசுறியா இல்ல அதிகமா பேசுறியானே தெரியல எனக்கு இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆள் போதும் போஜன பிரியனும் ஒருத்தர் மட்டும் போதும் கொண்டு வந்து அனைத்து பதார்த்தங்களையும் சாப்பிட்டுட்டு இன்னமும் பசிக்குதுங்க இன்னமும் பசிச்சா அப்பதான் என்னுடைய ஆணவம் வெளிகின்றது எதை வேணாலும் ஈஸ்வரத்திலிருந்து கொடுத்துடலாம் எதையும் கொடுக்க முடியும் யாரை வேணாலும் வெற்றி பெற்ற முடியுங்கிற எண்ணத்தை முதலில் அளித்தார் சிவன் அதற்கு அடுத்தார் கூட தன்னிடத்தில் நிறைய பொருட்செல்வம் இருக்கிறது எத்தனை வேணாலும் சமைச்சு போட்டலாங்கிற அளவுக்கு இருக்கிறது அப்பவும் முடியல உடனே சமைக்க முடியுமா சமைக்க முடியாது சாப்பாடு இல்லையே மீனாட்சியுடைய கல்யாணத்துல சாப்பாடு கேட்டுக்கிட்டா எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்பேற்பட்ட அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அதனால ஆணுக்கு பெண் அடிமையா அது கணக்குல அத சிந்தையில வச்சுக்கணும் அத சொல்லக்கூடாது சரியா வந்தமா யாரம்மா கட்டண ஜவுளிக்கு நீங்க பேசுற தப்பு என்ன தப்பு என்ன தப்புங்க எல்லாத்துக்கும் அடிமை சொல்லுங்க பாப்போம் ஒரு பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் வர்றாருன்னா குந்திய திருவாசர் கல்யாணம் பண்ணிட்டாரா கேட்க வச்சிருமா குந்திய திருவாசர் கல்யாணம் பண்ணிட்டாரா கல்யாணம் பண்ணிட்டாரா தடாலய காட்டிய பத்தி பேசுறீங்களே அவன் வாங்க சாபம் அப்படி ஏன்னா அவன் ஏன் மூடவத்துல வந்து 3 கொம்பை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா என்றைக்கு ஒரு அதாவது எல்லாரையும் பார்த்தா வெக்க வராது இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எல்லா ஆம்பளையும் பார்த்தா வெக்க வைக்குமா மனசார ஒருத்தர் நினைக்கிறேன் அவனை பார்த்தா மட்டும்தான் வெக்க வரும் ஆனா இவன் என்ன பண்றா சிவபெருமானுடைய இடத்தை போய் கைப்பற்றணும்னு ஆசை சிவபெருமானத்தை போரிட போறா ஆனா நீங்க சொல்லலாம் அவன் தயாராக இருந்தா போருக்கு ஆனா சிவபெருமான் ஏறிட்டு பார்க்க வெக்கப்பட்டா சிவனை பார்த்து அவன் வெக்கப்படும் பொழுது அவனுக்கு 3வது கொம்பை மறைந்தது பிறக்கும் போது இருந்தவனே வெங்கடேசனை ஒட்ட கட்டையா வர்த்தீர் பண்ணான் யாரு ஒட்டு துணி நான் இங்க கிடந்த பெண்ணை சொல்றேன் உங்களை சொல்லல அங்க சொல்றேன் வெங்கடேசன் யாரு உங்க பாட்டு மகாவிஷ்ணு அவர் எடுத்த அவதாரம் எத்தனை ஏன் அப்படி பேர் வச்சான்னு பார்த்தா யோசிக்கிறேன் அவர் எடுத்த அவதாரம் எத்தனை பச்சை மச்சம் பூர்வம் மராகம் மாவனம் நரசிம்மம் பரசுராமா ராமா பரவாமா கண்ணா கடிக்கு வரான் எடுக்கல நீங்க ஈஸ்வரனை பத்தி பேசுறீங்களே நீங்க ஈஸ்வரனை பத்தி பேசுறா வெங்கடேஸ்வரனை பத்தி பேசணுமா இல்லையா வெங்கடேஸ்வரனுக்குள்ள அடக்கதான் ஈஸ்வரனை முதல்ல பாத்துக்கங்க ஈஸ்வரன் வெறும் வெங்கடேசன் சொல்லி பாருங்க மதிப்பே இருக்காது வெங்கடேஸ்வரன் சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு மதிப்பு ஈஸ்வரன் சேரணும் உங்களை சொல்லலாம் நான் சொல்றது வெங்கடேஸ்வரன் மகாவிஷ்ணு சொல்றேன் மகாபாரதத்துல ஒரு சமயம் என்ன செய்யறாரு தெரியுமா அந்த கண்ணை அவதாரம் எடுத்த வெங்கடேசன் ஏமா இங்க
மாதிரியே பேசுற வந்து இஞ்சி தின்னா குரங்கு மாதிரி இருக்க இல்ல ஏன் இஞ்சி தின்னது மாதிரி இஞ்சி தின்னா கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும் அதனால கோபமாவே பேசுறீங்க ஏன்னு கேட்டேன் ஒரு விஷயம் தெரியுமா வானரங்க கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் கொண்டு ஒரு கவி இருக்கு வானரன்றது ஆண் குரங்கா மந்தின்றது பெண் குரங்கா நீங்க என்னைய பார்த்து குரங்கு இருக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் குரங்குன்னு சொல்லவே இல்ல வேற மனம் ஒரு குரங்கு தானே இஞ்சிய தின்ன மாதிரி பேசுறீங்க என்ன கேட்டீங்க இஞ்சி கொஞ்சம் குரங்கு மாதிரி பேசுறேன்னு சொல்ல மாட்டாங்க இஞ்சி அது வேறாவது நான் நீங்க கேட்டீங்க அது மாட்டு அப்படி இல்ல இஞ்சிய தின்னா காரம் அதிகமா இருக்கும் காரம் ஒரு மாதிரி அதான் கோவப்படாத உங்களோட பிள்ளை அடக்கமா பேசுனேன் வாழ வரலாம் பேசக்கூடாது மரியாதை இல்லாம நான் என்னங்க தப்பு இல்லையா தப்பு தான் நீங்க சொல்லுங்க எல்லாரும் சரி அடக்கொடப்பா தான் நின்னு பேசுறீங்க இதை பேச விடுங்கன்னு சரி பேசு அப்ப வெங்கடேஸ்வரர் நீராட போறாரு நீராட போறவருடைய உணவு கிருஷ்ணன் சொன்னா நல்லா இருக்கு அந்த அவதாரத்துல அவருடைய பேர் அதானே கண்ணே கிருஷ்ணன் அப்படியே சொல்லுங்க இருக்கட்டுமே அப்புறம் பலவதாரத்துக்காக வெங்கடேஸ்வரர் ஸ்ரீவாச பெருமாள் அவதாரம் எடுத்தது அவர் தானே ஐயா வெங்கடேஸ்வரா உங்களுக்கு குத்துதா நான் கேட்டேன் அப்ப கேளுங்க நீராட போகும்போது உடம்புல உள்ள துணியெல்லாம் அவுத்து வச்சு போய் குளிக்கிறாங்க குளிக்கும் போது பாருங்க நீராடும் போது அவர் கட்டியிருந்தாரு பச்சை ஒரு மழை துணி அதுவும் ஆத்தோட வந்து போயிருச்சு அந்த நேரத்துல பாஞ்சாலி வர்றா நீராட தண்ணி எடுக்க வந்தவன் என்னடா அண்ணன் நீருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க குளிச்சுட்டு இருக்காங்க சரி மேல வந்து நம்ம போய் தண்ணி எடுக்கலாமேன்னு ஓரமா நின்ற பெண்ணு வெகு நேரம் ஆச்சு வெங்கடேஷ் மேல வர்ற மாதிரி இல்ல துணி நீங்க விடுங்க கதையை விடுங்க அப்ப வெங்கடேஷ் பாக்குறாரு என்னடா இது பாஞ்சாலி வந்து ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கா நம்ம இதோட வெளிநடத்து போனா தங்கச்சி நம்மள கேவலமா நினைச்சுவாருன்னு நீருக்குள்ளே நீரியான மாதிரி ஊறிட்டு கிடந்தேன் அங்கே சொல்றேன் உங்களை சொல்லல நான் கண்ணனை சொல்றேன் நீரியான மாதிரி ஊறிக்கிட்டே கிடந்தேன் யாரு நீங்க வேணா அடிங்க பிறகு பார்த்துக்கலாம் ஆமா அப்ப அவர் என்ன செய்யறாரு குறிப்பறியா அண்ணன் ரொம்ப நேரமா தண்ணியில இருக்காங்க இது என்னன்னு குறிப்பறிஞ்சதுனால அவருடைய முந்திய எடுத்தா ஒரு முளை துணி அப்படியே கிழிச்சா அண்ணாலும் தூக்கி விட்டு எரிஞ்சா அவனும் ஆம்பளவே அன்னைக்கு ஒரு முளை துணி கொடுத்தாருன்னா பாருங்க பாஞ்சாலி ஆபத்துல இருக்கும் பொழுது முருக துணியை கொடுத்துட்டு இருந்தாரா யாரு வெங்கடேஷ் ஒரு முளை ஆம்பளையா நான் சரியா பார்த்தா கேட்கிறேன் இந்த பொம்பளாடி கேட்போது நான் கேட்க மாட்டேன் நான் எப்ப முன்னாடி கேட்கிறேன் நான் நானும் உங்களை சொல்றேங்க அவரை சொல்றேங்க ஒரு விஷயத்தை பாருங்க சொல்லுங்க ஒரு முளை துணி தான் கொடுத்தா ஒரு முளை கொடுத்ததால அவருடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உருவ கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நான் அப்படி ஆகிட்டேன் முக்கால் முளை போனதுக்கு அப்புறம் அக்காடு பார்த்து என்ன பண்றது முங்கையை கொஞ்சம் நீட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் முங்கை நீட்டாதான் முழங்கை நீளும்பாங்க கொஞ்சம் கொடுத்ததால அவருடைய மானத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கெல்லாம் அப்படி ஆடு நீங்க எப்படி ஆடுறது எனக்கு தேவையில்லை இடக்கை கொடுப்பதை வழக்கை அறியக்கூடாதுன்னு அது கொடுத்தது கர்ணன் கொடுக்க சிவந்த கரன் ஆமா கடன் கொடுத்து கைகளை சிவந்துச்சான் உலகத்திலேயே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டு பேரும் அனுப்பு யாரு துரியோதனன் நல்லவன் கெட்டவன் யாருன்னு பாக்குறதுக்காக அனுப்புறாங்க தர்மன் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு துரியோதனன் பார்த்துட்டு வந்து சொல்றான் இந்த உலகத்துல எவனுமே நல்ல எல்லாம் கெட்டவங்க தான் இருக்க பாரு எதுல இருக்கிறது என்னமே செய்யலாம் ஒருவேளை நீ என்னைய பேசலன்னு உனக்கு தோணு வாரி கொடுத்து கைகள் சிவந்த குடைவள்ளல் கர்ணனை சொல்றோம் ஆமா இந்த கர்ணனை நினைத்து தர்மனுக்கு ஒரு பொறாமை இருந்துச்சான் பஞ்ச பாண்டவர்கள மூத்தவரான தர்மனுக்கு ஒரு பொறாமை என்னடா எப்ப பார்த்தாலும் கர்ணனை தான் வாரி கொடுக்குறான்னு சொல்றாங்க ஏன் நம்ம கொடுக்க மாட்டோமா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை இந்த பொறாமையின் பேருக்கு துரோணாச்சாரியர் போய் கேட்கிறாங்க கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு வாப்பா நீங்க ரெண்டு பேருமே கொடுக்குறவங்க ஆனா நான் ஒரு மலையை ஒண்ணு உருவாக்குறேன் ஆனா கிடைக்கும் ஒரு மலையை கண்ணபரமாத்த மாட்டேன் ஒரு மலை தங்க மலையை உருவாக்குறேன் இன்றைக்கு பொழுது சாய்வதற்குள்ளாக இந்த மலையை எல்லாத்துக்கும் தானம் கொடுத்து தீர்த்துறோம்னாரா ரெண்டு மலை தர்மத்தை பொழுது போடுச்சு மழை அண்டி கொடுக்க மழை பாருங்க வளர்ந்துட்டே தான் இருந்துச்சான் அப்ப தர்மன் வந்து சொல்றாரு கண்ணபரமாத்மாட்ட ஐயா நான் மலையை வெட்டி கொடுக்குறேன் ஆனா அது தீர்த்த பாடல அப்படின்னு பொழுது சரி இருப்பா அப்படின்னு சொல்லி மறுக்கடவே இன்னொரு மலையை கொண்டால் உருவாக்கி அதை கண்ணன்ட்ட கொடுக்குறாங்க கண்ணன் என்ன பண்றாரு கண்ணன்ட்ட கொடுத்துட்டு கண்ணபரமாத்மா நடந்து போயிட்டு இருந்தாரா கண்ணனை பின்தொட்டு வந்துட்டு இருந்தா திரும்பி பார்த்தா கண்ணபரமாத்மா கண்ணா உனக்கு தங்க மலையை கொடுத்தேனே என்னப்பா செஞ்ச அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல ஒரு ஏழை எளியவன் ஒருவன் வந்து 5000 தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த மலையை அப்படியே தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்குதான் கொடுப்பதையாவது எடுத்தால் கண்டி கொடுத்தா விடவுதான் அப்படிங்கிற கணக்கு அள்ளி கொடுக்க மாட்டார் கைகளை நீட்டி தண்டரம் நீட்டி பிறர் எடுத்துக்கொள்வார் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க அள்ளி கொடுக்க மாட்டார் கைகளை நீட்டுவார் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி அதனாலதான் நடத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தங்க மலையையும் ரொம்ப திரும்பி
அப்படியே அவருக்கு அண்ணன் பின்னாடியே போறது மாதிரி கண்ணன் கொடுத்துட்டு வந்தான். காந்தர்வ தத்தையும் ஒரு பெண்ணு இருந்தா தெரியுமா? சொல்லுங்க. எங்க சீவக சிந்தாமணி. இந்த காந்தர்வ தத்தைங்கிற பெண்ணு நல்ல ஞானமானவர், ரொம்ப ரொம்ப ஞானமானவர். எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு திமிரு இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது? இந்த திமிரை அடக்கிறதுக்கு ஒருத்தன் வராமையா போயிடுவான். ஒண்ணுமே என்னது? சின்ன பையன் சின்ன பையன் அவங்க இருக்கு தப்பு. சொல்லுங்க. இந்த காந்தரத்தை இன்னொன்றா, வீணை வாசிப்பதே தன்னை விட பெரியவர் யாருங்கிற திமிரு. எப்படி நான் இங்க தடாதை விளையாட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே குடித்து விட்டு அதே போல இங்கே இதை அடக்க வேண்டும். பெண்ணு மேல அப்பனுக்கு ஆசை அதிக, அளவதிக ஆசை. என்ன பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணமும் பண்ணணும், இவருடைய ஆணவத்தையும் அடக்கணும். அப்ப ரெண்டுக்கும் ஏற்றாரு. அதானே கல்யாணத்தோடு சேர்ந்து ஆணவமும் அடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நீர். அவன் தன்னுடைய பெண்ணை எவன் வீணை வாசிப்பதிலே தோற்கடிக்கின்றானோ அவனுக்கு தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிற. பல பேர் வந்தாங்க, எல்லாரும் வந்து இவன் முன்னாடி தோத்து விட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வந்து முன்பாக உட்கார்ந்து எப்படி சிவபெருமான் தடாதகை ராட்டியை மயக்கினாரோ அது போல இவளை பார்த்து மயக்கிட்டேன். வந்தா யாரு? சீவன். அதனால நம்முடைய ஆடை திருப்பி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அவளுக்கு மொத்தம் 8 பொண்டாட்டி. அதுல இவ்வளவு ஒரு சிந்தாமணிங்கிறவங்க எத்தனாவது பொண்டாட்டி? ஆனா அந்த காப்பி எழுதுறது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணின்னு சொல்லுது. ஆனா காந்தர்வ தத்தை அப்படிங்கிற தத்தைங்கிறது அந்த பெண். ஆமா. பல கதையெல்லாம் நிறைய இருக்கு. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? உங்களோட கல்யாணம் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை யாரு? சொல்றேன் கேளுங்க. மாப்பிள்ளை பிடிக்கல. What?
சொல்றாரு. சரி இல்லைன்னு வையே. இல்லைன்னா நீங்க என்ன இந்த சூடு கஷ்டமான ஆபத்து. நான் வர்றேன் வாங்க. உனக்கு அந்த கண்ட வடிவங்களுக்கு திருமணம் செய்யணும்னா அது கண்டு பகிர்வு. இது சத்தியம். பைத்தியம் போயிட்டோம். சூர்யா மாட்டு வண்டி பந்தயம் இருக்கிறனால விடுறாராம். இல்லைன்னா நூல் வரும். என்ன பண்றாருன்னு பாப்போம். யாரும் விட முடியாது. கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா உமையே என்னை அன்று பூஜித்து ஒரு நான் உமையை விரைவில் அடைவதற்காகவே நாரத மனுஷன் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. ரோரா. ஹலோ ஹலோ அண்ணே 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 கொஞ்சம் வாலி ஹலோ ஹலோ